Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். 1 கப் மைதா மாவு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு பூரிக்கு தேவையான அளவு அதையும் உள்ள சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக எண்ணெய் அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்தது நல்லா கலந்து விடுங்க. கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான பூரி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சைடிஷ் எதுவுமே வேண்டாம், இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரிக்கட்டை மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி மாவு சேர்த்து விரிச்சு விட போகிறோம். நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட விரித்து விட்டுக்கலாம். இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வச்சு இதை நம்ம பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்க போகிறோம். இது இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி சூப்பராக விரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே விரித்து எடுத்துக்கலாம். பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம விரித்து வச்சுருக்க மாவு உள்ள சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா உப்பி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக உப்பி வருது. இப்போ இதை நம்ம 1 சைட் திருப்பி போட போகிறோம். நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா உப்பி வரட்டும். நம்மளோட பூரி சூப்பராக உப்பி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா பூரி இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதுக்கு சைடிஷாக சாம்பார் வச்சுருக்கோம். இது சைடிஷ் இல்லாமல் கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.